வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 9 த லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிடேட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 9 த லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிடேட்ஸ். Bagheli and Bojo went on vacation to many places of interest. On one such trip took them to a river Ganga in Rishikesh. They climbed the mountains of the Himalayas where it was very cold. They saw many kinds of trees on these mountains, oaks, pines and deodars, very different from the ones near their home on the plains. In yet another trip, they traveled to Rajasthan and moved on camels through the hot desert. They collected different kinds of cactus plant from this trip. Finally, they went on a trip to Buri and visited the sea beach. ஸோ பகேலி அண்ட் போஜ்கோன்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வெக்கேஷன், அவங்களுடைய ஹாலிடே, நமக்கு ஹாலிடே லீவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸ்கூலில். ஸோ அந்த ஹாலிடேஸ் அதுதான் வெக்கேஷன் சொல்லுவோம். ஸோ வெக்கேஷனுக்கு அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு வாட்டி எங்கே போயிருக்காங்கன்னா கங்கா ரிவர் பார்க்க போயிருக்காங்க ரிஷிகேஷில். அண்ட் இன்னொரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மவுண்டன் ஹிமாலயாஸ் ஏறி இருக்காங்க. ஹிமாலயாஸ் ரொம்பவே கோல்டாக இருக்கும். அந்த ஹிமாலயாஸ் ஏறியிருக்காங்க, அந்த மலையை ஏறியிருக்காங்க. தே சா மெனி ட்ரீஸ். அவங்க அந்த ஹிமாலயாஸில் ஏறும்போது அந்த ஹிமாலயாஸில் நிறைய விதவிதமான ட்ரீஸ் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. லைக் ஓக்ஸ், பைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ், விதவிதமான ட்ரீஸை அவங்க பார்க்குறாங்க. பட் அந்த ட்ரீஸ் எல்லாம் நம்மளுடைய நம்ம வீட்டை சுற்றி எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி மலை சார்ந்த இடத்துல தான் அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் தனியாகவே வளரும். அண்ட் இன்னொரு வாட்டி ட்ரிப் போகும்போது எங்கே போயிருக்காங்க, ராஜஸ்தான் போயிருக்காங்க. ராஜஸ்தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் ஃபுல்லாகவே டெசர்ட்டாக தான் இருக்கும், பாலைவனமாக தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாலைவனத்தில் கேமல் தான் இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்காது, சில அனிமல்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ கேமல் டெசர்ட்டில் இருக்கும். அந்த கேமலில் ஏறி சவாரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து கேக்டஸ் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முள் செடி மாதிரி நிறையவே இருக்கும் டெசர்ட்டில். அங்கே அதுதான் முளைக்கும். ஏன்னா டெசர்ட்டில் தண்ணியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் மட்டும்தான் அங்கே முளைக்கும். ஃபைனலாக அவங்க ஒரு பீச் எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஸோ அதை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. While recollecting all the fun that they had on these trips, a thought struck them. All these places were so different from one another. Some were cold, some were very hot and dry, and some places so humid. And yet all of them had many organisms of various kinds. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க, அவங்க இவ்வளோ இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ சில இடத்துல இருக்க பிளான்ட்ஸ் இன்னொரு இடத்துல இருக்கிறது இல்லை. சில இடத்துல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல வாழ்றது இல்லை. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி இந்த இடத்துல இருந்ததெல்லாம் இன்னொரு இடத்துல இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. They try to think of a place on earth where they may be not any living creatures. அவங்க யோசிக்கிறாங்க, எந்த ஒரு இடத்துலையாவது லிவிங் கிரியேச்சர்ஸே இல்லாத இடம் இருக்குதா இந்த உலகத்தில் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ போஜ்கோ சொல்கிறான், என்னுடைய கபோர்ட்குள்ளே கூட நான் சில சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் பார்த்துருக்கேன், சில ஸ்பைடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய அவன் சொல்லுவான், என் கபோர்டில் கூட ஒரு சின்ன ஆர்கானிசம் இருக்குது. ஸோ ஆர்கானிசம் இல்லாத இடமே இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். He had thought that there were may not be any living organism, but he found one tiny spider in the cupboard. Outside the home too, there did seem to be any place he could think of that did not having living creatures of some kind or other. ஸோ போஜ்கோ இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பகேலி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பகேலி ஸ்டார்டட் திங்கிங் அண்ட் ரீடிங் அபவுட் ஃபேர் அவே பிளேசஸ். அவன் தொலைதூரத்தில் இருக்க பிளேசஸ் எல்லாம் பற்றி திங்க் பண்ணுறான். அங்கெல்லாம் லிவிங் கிரியேச்சர்ஸ் ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு திங்க் பண்ணுறான். அப்படி திங்க் பண்ணும்போது அவள் வாசிக்கும் போது எல்லா இடத்துலையுமே ஒரு டைனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கான். ஈவன் வால்கனோஸ், எரிமலையில் கூட சின்ன சின்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையுமே லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க படிக்கிறாங்க. Organisms and the surroundings where they live.
Another thought that occurred to Bagheli and Bojo was about the kinds of living organisms that were present in different locations they have visited. ஸோ வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய பிளேஸ் வந்து விசிட் பண்ணாங்க, அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமல்ஸ் இருந்துச்சு, மவுண்டெயின்ஸில் பார்த்தீங்கன்னா கோட் வந்து இருந்துச்சு. ஸோ பீச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷு, கிராப்பு, நண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸ் வந்து இருக்குது. சச் எ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பீங் காட் பை த ஃபிஷர்மேன் அட் தி சே அண்ட் தென் there did seem to be some creatures like ants that were present in all these different location. ஸோ ant பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காமனாகவே இருக்கும். The kinds of plants found in each of these region were so different from the plants of other region. ஸோ அதே மாதிரி தான் பிளான்ஸும் ஒரு ரீஜனில் வந்து இருக்கிற பிளான்ஸ் வந்து இன்னொரு ரீஜனில் வந்து இருக்காது. இப்போ டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து முள்செடி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செடி எல்லாமே தண்ணி இல்லாமல் வளரும். ஏன்னா டெசர்ட்டில் வந்து தண்ணியே வந்து கிடைக்காது, ரொம்ப ரேராக இருக்கும், தண்ணியோட பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணியே தேவைப்படாத பிளான்ஸ் மட்டும்தான் டெசர்ட்டில் வந்து வளரும். அதே இது நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம வீட்டு பக்கமே எடுத்து பாருங்கள், நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன, அண்டர் கிரவுண்டில் வந்து வாட்டர் இருக்கிறனால, நிறையவே தண்ணி இருக்கிறனால நிறைய வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் Activity 1. Let us start with a forest. Think of all the plants, animals and objects that can be found there. List them in column 1. List things, animals and plants found in the other region that are shown in the table. You can collect the examples scattered through this chapter to fill table 9.1. Discuss also with your friends, parents and teachers to find more examples to fill the tables. You can also consult many interesting books in libraries that talk of animals, plants and minerals of டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காட்டில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளை வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு தனித்தனியாக வந்து எழுதுவோம், ஓகேவா. ட்ரை அண்ட் இன்க்ளூட் மெனி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பிக் அண்ட் small in each of the column in this table. What kind of object will we find that may not be animals or plants? Perhaps parts of plants like dried leaves or parts of animals like bones. We may also find different kinds of soils and pebbles. Water in the oceans may have salts dissolved in it as discussed in chapter 5. There could be many more objects. ஸோ நீங்கள் பிளான்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பிளான்ஸ் இருக்குது, பெரிய பிளான்ஸ் இருக்குது. அனிமல்ஸே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்குது. ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குட்டியாக இருக்கும். அதே எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதோட சைஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ டேபிள் 9.1 பாருங்கள். அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்ன அனிமல், பிளான்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அண்ட் மவுண்டெயின்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு 5 கோலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட், ஆன் மவுண்டெயின், இந்த டெசர்ட், இந்த சி, எனி அதர். ஸோ ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? லயன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டோட ராஜாவே நம்ம சொல்லலாம், லயன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லயன். நெக்ஸ்ட் வந்து டைகர் சொல்லலாம். ஃபாரஸ்ட்டில் வேறு என்ன இருக்கும்? மங்கி, குரங்கு இருக்கும். அப்புறம் ஃபாக்ஸ், நரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை நான் வந்து 4 சொல்கிறேன், நீங்களும் வந்து யோசித்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மவுண்டெயின்ஸ் மலை பகுதியில் வந்து என்ன இருக்கும்? மவுண்டெயின் கோட் இருக்கும், மலை ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. மலையிலலாம் வந்து ஆடெல்லாம் இருக்கும் நிறையவே. ஸோ அப்புறம் வந்துட்டு ஷீப் இருக்கும், செம்மறி ஆடு அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு மலையில் வந்து கொரிலாலாம் இருக்கும். மவுண்டெயின்ஸில் தான் கொரிலா வந்து இருக்கும். அண்ட் டெசர்ட்டில் பாலைவனத்தில் என்னென்ன இருக்கும்? கேமல். ஸோ கேமல். அப்புறம் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கேக்டஸ், இந்த முள் செடி அப்படின்னு சொல்லுவாங்க, கற்றாழை, அந்த மாதிரி செடி எல்லாமே டெசர்ட்டில் தான் வளரும். அண்ட் தென் வந்து டெசர்ட் ஃபாக்ஸ், பாலைவன நரி, அது வந்து டெசர்ட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது சீல சொல்லணுன்னா நிறையவே இருக்குது. ஃபிஷ்ஷு, கிராபு, வேல், ஷார்க்கு, இது எல்லாமே வந்து சீல வாழக்கூடியது. அண்ட் எனி அதர் வந்து நம்மளுடைய நார்மல் பெட் அனிமல்ஸ் சொல்லலாம். இந்த கவ்வு, டாகு, கேட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பொதுவாக உள்ளது. க்ரோ, குக்கு. ஸோ இதெல்லாமே எனி அதரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். செகண்ட் 9.2 பாருங்க. ஹேபிடேட் அண்ட் அடாப்டேஷன். வாட் டு யூ ஃபைண்ட் ஃப்ரம் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் லிஸ்டட் இன் ஆக்டிவிட்டி 1?
Did you find a large variety in them? Look at what you have entered in a column for the desert and the column for the sea. ஸோ நம்ம வந்து என்டர் பண்ண காலமில் நம்மளுடைய 9.1 டேபிளில் காலம் எதை எடுத்துக்க சொல்லி 2 காலம் வந்து எடுக்க சொல்கிறாங்க. டெசர்ட் காலமும் சி காலமும் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து டிட் யூ லிஸ்ட் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இன் தீஸ் 2 காலம்ஸ். ஸோ இந்த 2 காலம்லேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தானே பார்த்தோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தானே. நம்ம இப்போ டெசர்ட்டில் பார்த்தா கேமல், கேக்டஸ், டெசர்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சீல வந்து ஃபிஷ்ஷு, வேலு, ஷார்க்கு, டால்ஃபின். ஸோ இது இந்த ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது? வாட் ஆர் த சரௌண்டிங்ஸ் லைக் இன் தீஸ் 2 ரீஜன்ஸ்? டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இந்த டெசர்ட்டில் வாழ்கிற எல்லாமே இது டெசர்ட் என்ன ஃபுல்லுமே மணலாக தான் இருக்கும், பாலைவனம் ஒன்றுமே இருக்காது அங்கே. ஸோ இந்த எல்லாமே வந்து பாலைவனம், அங்கே வந்து தண்ணி கூட இருக்காது. அதான் ஒரு சரௌண்டிங். இன்னொரு சரௌண்டிங் என்னது? சீயை சுற்றி என்ன இருக்கும்? ஃபுல்லுமே கடல் தான் இருக்கும், தண்ணி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ், அப்படி தானே? ஸோ ட்ரூ தான், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் தான். இந்த சி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் சரௌண்டட் பை சலைன் வாட்டர். சலைன் வாட்டர்னா சால்ட் வாட்டர் தான் சொல்லுவாங்க. சீல வந்து சால்ட் வாட்டர் தானே இருக்கும், உப்பு நீர் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் த ஆர் dissolved in water. There is very little water available in a desert. It is very hot in a daytime and very cold at the night in the desert. ஸோ நம்ம வந்து டெசர்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஹாட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லுமே மணலாக தான் இருக்கும், எதுவுமே எந்த ட்ரீயுமே அங்கே வளராது. ஏன்னா வந்து வாட்டர் வந்து அங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போது வாட்டர் இருந்தால் தானே செடி வந்து வளரும். ஸோ அங்கே வந்துட்டு குறிப்பிட்ட ஏதாவது பர்டிகுலர் செடி மட்டும்தான் வளரும். அதனால ரொம்பவே வந்து ஹாட் அதிகமாக இருக்கும். நைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டாக இருக்கும். The animals and plants of the desert live on the desert soil and breathe air from the surroundings. ஸோ அந்த டெசர்ட்டில் வாழ்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து அந்த டெசர்ட் சாயில் அண்ட் ஏரை தான் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சீல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல என்ன இருக்கும்? ஃபிஷ்ஷு, நம்மளுடைய நார்மல் ஷார்க்கு, டால்ஃபின்னு, கிராபு, இது எல்லாமே வந்து தண்ணியில் தான் அதோட வாழ முடியும். ஸோ அது வந்துட்டு என்ன எப்படி வந்துட்டு அதை வந்து பாதுகாத்துக்கும், அதோடைய ஏரை வந்து எப்படி வாங்கினா அதோடைய சுவாசிக்கிறதுலாம் எப்படி, அதனுடைய இப்போ நமக்கு வந்து மூக்கு இருக்குது நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் வந்து கில்ஸ் இருக்குது. அதை வந்து ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு கில்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து ரெஸ்பிரேட் பண்ணிக்கும். லெட் அஸ் look at 2 different kind of organism from the desert and sea, a camel and a fish. The body structure of a camel help it to survive in desert condition. So desertல இருந்து ஒரு அனிமல் எடுத்துக்கலாம் கேமல், அண்ட் சீல இருந்து ஒரு எடுத்துக்கலாம் ஃபிஷ். ஸோ கேமல் அண்ட் ஃபிஷ் இந்த ரெண்டையும் வந்து பாருங்க, இதோட பாடி ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்தீங்கன்னா கேமல் வந்து அதோட கால் வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து டெசர்ட்டில் வாழ்கிறதுனால அதுக்கு ஆக்சுவலாகவே அதோட கால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால அது வந்து டெசர்ட்ல வந்து ஈஸியாகவே சர்வை பண்ணும். ஸோ மணல் வந்து ரொம்ப காலையில் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அப்போது என்ன ஆகும்? சாண்டு மணல் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். அப்போ வந்துட்டு நார்மலாக வந்து சூடாக இருக்க மணலில் வந்து நீங்கள் கால் வச்சு பாருங்கள், அப்படி கால்லாம் ரொம்ப அப்படியே வெந்துற மாதிரி இருக்கும். ஸோ கேமல்னால அதை வந்து தாங்க முடியும், ஏன்னா அது வந்து டெசர்ட்டில் வாழ்கிற ஒரு அனிமல். ஸோ அதுக்கு வந்து அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து பழகி இருக்கும். They excrete small amount of urine, their tongue is dry and they do not sweat. ஸோ அது வந்து வெளியேற்றுற வந்து அதோட யூரினாக இருக்கட்டும், டங்காக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் தே டு நாட் ஸ்வெட், அது வந்து வேர்வையே வராது. சின்ஸ் கேமல் லாஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் தேர் பாடிஸ். ஸ்வெட் வந்து ஏன் ஆகாதுன்னா கேமலுக்கு வந்து அதனுடைய உடம்புலேருந்து சிறிதளவு நீர் தான் வெளியேற்றும். தே கேன் லீவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் வாட்டர். கேமலால் தண்ணி இல்லாமல் ரொம்ப நாள் வந்து வாழ முடியும். இது நீங்கள் இப்போ ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க, ஃபிஷ்ஷை வந்து தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? இப்போ ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து நீங்கள் ஒரு டெசர்ட்டில் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஃபிஷ்ஷு செத்து போயிடும். ஏன்னா அது ஃபிஷ்ஷால் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் வாழ முடியும். அதோடைய சரௌண்டிங் வந்து தண்ணி தான். அதனால தண்ணியில் மட்டும்தான் வாழ முடியும், நிலத்தில் வந்து வாழ முடியாது. அண்ட் அதோட ஷேப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய கில்ஸ் வந்து எதுக்காக அது யூஸ் பண்ணுன்னா சுவாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ ஃபிஷ் வந்து அதோடைய கில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஏரை வந்து ப்ரீத் பண்ணும். அண்ட் அதுக்கிட்ட வந்து ஃபின்ஸ் வந்துருக்கும். ஃபின்ஸ்னால் என்னென்னா துடுப்பு. இப்போ வந்து நீங்கள் ஒரு போட்டில் போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? துடுப்பு வச்சிங்கன்னா என்னாகும்? நீங்கள் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் அந்த துடுப்பை வந்து அசைப்பீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்? நீங்கள் அந்த டைரெக்ஷனுக்கு போகலாம். அதே மாதிரி தான் ஒரு ஃபிஷ்ஷு வந்து எந்த ஒரு டைரெக்ஷனுக்கு போக விரும்புதோ அது அதனுடைய ஃபின்ஸ் அண்ட் டைல்ஸை வந்து வாலை யூஸ் பண்ணி அந்த டைரெக்ஷனுக்கு வந்து ஈஸியாகவே மூவ் ஆயிரும் வாட்டரில். ஸோ
இதான் வந்து சொல்லியிருக்காங்க. We see that the futures of a fish help it to live inside water and the futures of camel help it to survive in desert. So ஃபிஷ்ஷோட ஃபியூச்சர்ஸ் வச்சு ஃபியூச்சர் பார்த்தா அது வந்து தண்ணியில் வாழ முடியும், அண்ட் கேமலோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து டெசர்ட்டில் வாழக்கூடியதாக இருக்குது. We have taken only 2 examples from a wide variety of animals and plants that live on the earth. In all this variety of organisms, we will find that they have certain features that help them live in the surroundings in which they are normally found. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸும் இருக்குது, பிளான்ஸும் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதனுடைய, இப்போ சில பிளான்ஸ் வந்து எந்த இடத்துல வளருமோ அந்த இடத்துல தான் வளரும். ஸோ இப்போ வந்து கேக்டஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து தண்ணி இல்லாமலே அதனால் வாழ முடியும். ஸோ அதனால் அது வந்து டெசர்ட்டில் வந்து வளருது. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இதில். The presence of specific features or certain habits which enable an organism to live naturally in a place is called adaptation. ஸோ ஒரு சர்டன் ஹேபிட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு அந்த இடம் வந்து அடாப்ட் ஆயிரும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணாலுமே அது கூட அடாப்ட் ஆகி நம்ம பண்ணுவோம். அதை தான் சொல்லுவாங்கன்னா அடாப்டேஷன். ஸோ சில ஹேபிட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அடாப்ட் ஆகிடும், அது வந்து அடாப்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கனிசம் டிஃப்ரெண்ட் டிபெண்டிங் ஆன் தேர் பிளேஸ் ஆஃப் டுவெல்லிங். ஸோ டுவெல்லிங் அப்படின்னா என்னென்னா வசிப்பிடம், நம்ம வசிக்கிற இடத்த தான் வந்து டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வசிக்கிற இடத்த பொறுத்து அடாப்டேஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து இங்கே இருந்தோம்னா இந்த கல்ச்சரில் வந்து நம்ம அடாப்ட் ஆகிடும். நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா அந்த கல்ச்சருக்கு நீங்கள் அடாப்ட் ஆகி தான் போகணும், அங்கே இருக்க ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ அந்த பிளேசஸை பொறுத்து வந்து அடாப்டேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தட் இஸ் ஒய் எ ஃபிஷ் கேனாட் லிவ் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் கேமல் கேனாட் லிவ் இன் சி. இது அதனால தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து என்னாகும், ஃபிஷ்ஷால் வந்து டெசர்ட்டில் வாழ முடியாது, ஒரு கேமலால் சீக்குள்ளாடி வாழ முடியாது. அதனுடைய ஹேபிட் அதுதான். ஃபிஷ் வந்து சீல தான் வாழும், கேமல் வந்து டெசர்ட்டில். டெசர்ட் மீன்ஸ் அந்த பாலைவனம் அந்த மாதிரி இடத்துல தான் அதனால் சர்வே பண்ண முடியும். The place where organism live is called habitat. Habitatனா என்னென்னா the ஆர்கானிசம் எந்த இடத்துல வாழுதோ அதுதான் வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட் மீன்ஸ் எ டுவெல்லிங் பிளேஸ். டுவெல்லிங்னா என்ன, நம்ம வசிக்கிற இடத்த தான் வந்து டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். த ஹேபிடேட் ப்ரொவைட்ஸ் ஃபுட், வாட்டர், ஏர், ஷெல்டர் அண்ட் அதர் நீட்ஸ் டு ஆர்கானிசம். செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் த சேம் ஹேபிடேட். இப்போ நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல் வந்து சேம் ஹேபிடேட்டில் வந்து வாழும். The plants and animals that live on the land are said to live in terrestrial habitats. இப்போ வந்து ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ வந்து நிலத்தில் வந்து வாழ்ச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு. நிலம்னா நம்மளுடைய நார்மல் லேண்டில் வந்து வாழ்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதோடைய ஹேபிடேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. Some examples of terrestrial habitats are forest, grassland, desert, coastal and mountain regions. இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா terrestrial habitats அப்படின்னு சொல்லுவாங்க. On the other hand, the habitats of plants and animals that live in water are called aquatic habitats. Animals, plants வந்து வாட்டர்ல வந்து வாழ்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா aquatic habitats அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துல வாழ்றது எல்லாமே வந்து terrestrial habitats அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். நம்மளுடைய வாட்டர் வந்து எங்கெங்கே இருக்கும், லேக்ஸ், ஆறு, குளம், குட்டை, ஸோ இதிலெல்லாம் தான் தண்ணி வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் லார்ஜ் வேரியேஷன் அமாங் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் லைக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட்ஸ், கோஸ்டல் அண்ட் மவுண்டன் ரீஜன்ஸ் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட். ஸோ டெரஸ்ட்ரியலுக்கு வந்து ஹேபிடேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், கோஸ்டல் இதெல்லாமே. அண்ட் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸ். So the organism, both plants and animals living in a habitat or its biotic component. Living organism என்னது plants and animals வந்து எந்த ஹேபிடேட்ல வாழுதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் லிவிங் திங்ஸ் வந்து எந்த ஹேபிடேட் இருக்கோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமான காம்பனன்ட்ஸ் இருக்கு, பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிற ஹேபிடேட்டை வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் என்ன காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. We know that some plants grow from seeds. Let us look at some abiotic factors and their effect on seeds as they grow into young plants. So activity 2 பாருங்க. Really activity 5 in chapter 1 we made sprout from moong and chana seeds. When the seed turned into sprout, it is said to have germinated. This is the beginning of life of a new plant. Collect some dry moong seeds, keep
20 to 30 seeds aside and soak them. Rest completely water for a day. Divide the soak seeds into 4 parts. Keep one part completely submerged in water for 2 to 4 days. Do not disturb the dry seeds and those submerged in water. Keep one part of soaked seeds in a sunny room and another in a completely dark region like a cupboard that does not allow any light to come in. Keep the last part in a very cold surrounding, say in a refrigerator or with ice around them. Rinse them and replace the water every day. What do you notice? After a few days, do the seeds in all the 5 conditions germinate uniformly? Do you find slower or no germination in any of these? ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி 2 என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து சாப்டர் 1ல் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம். என்னென்னா இது என்னென்னா மூங் டால் சிறுபயிரை வந்து எடுத்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிறுபயிர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 5 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க, எதுவுமே பண்ணாமல் வச்சுருங்க. ஸோ இன்னொரு பார்ட் எடுத்துக்கோங்க, அதை என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டருக்குள்ளே வந்து ஒரு 2 to 4 days 3 to 4 days வந்து வச்சுக்கோங்க. ஸோ 2 பார்ட் ஓவர். தேர்ட் பார்ட்டை எடுத்து ஒரு சன்னி ரூம்னா சன்லைட் படுற ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ஒரு நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் வந்து ஒரு டார்க் ரூம், எதுவுமே சன்லைட்டே படாத ஒரு டார்க் ரூமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ அந்த சீடை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க, அந்த சீடு வந்து ஸ்ப்ரவுட் ஆகுமா? ஸ்ப்ரவுட் ஆகுன்னு என்னென்னா முளைக்குமா? அந்த சீடு வந்து முளைக்குமா? அப்படியே தான் இருக்கும் அந்த சீடு, நீங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த சீடு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்மினேட் ஆகாது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரூமில் வைக்கிறீங்க. டார்க் ரூமில் வந்து எதுவுமே வந்துட்டு படலை, ஓகேவா? அண்ட் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தனியாக வைக்கிறீங்க, மற்ற எல்லாமே வந்து எப்படி வைக்கிறீங்கன்னா தண்ணியில் நனைச்சி வைக்கிறீங்க. ஸோ தண்ணியில் வச்சா தான் என்ன ஆகும்னா அது வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ தண்ணியில் நனைச்சி ஒரு டார்க் ரூமில் அப்படியே வச்சிட்டிங்க. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைட்டாக சீடு வந்து முளைச்சிருக்கும். ஸோ அந்த டார்க் ரூமில் வச்சது வந்து முளைச்சிருக்கும். ஸோ அது வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சன்லைட் ரூம், சன்னி ரூம், சன்லைட் படுற ரூமில் வந்து வைக்கிறீங்க. ஸோ அங்கே என்ன ஆகும்னா அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிருக்காது, ஏன்னா சன்லைட் வந்து அதில் பட்டனால அது வந்து ஜெர்மினேட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கீங்க, அந்த சீடை வந்துட்டு தண்ணியில் நல்லா முக்கிக்கிட்டு வச்சுருக்கீங்க ஒரு 3-4 டேஸ். போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், அது வந்து முளைக்காது, அப்படி அதுவும் ஜெர்மினேட் ஆகாது, ஏன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படியே ஐஸில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், ஒன்றுமே ஆகாது, ஜெர்மினேட் ஆகாது, சீடு வந்து முளைக்காது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற பகுதி என்ன, ஃபுல்லாக தண்ணியில் வந்து முக்கி வச்சுருக்கீங்க, இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கும், ஆனால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ரொம்ப அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தனால என்ன ஆகும்னா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை தனியாகவே வச்சுக்கோங்க, மீதி இருக்க அந்த 4 பார்ட்டை தண்ணியில் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து இந்த 4 இதையுமே வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 2. Adaptation does not take place in short time because the abiotic factors of the region also change very slowly. Those organisms which cannot adapt to these changes die and only the adapted ones survive. Organisms adapt to different abiotic factors in different ways. This results in a wide variety of organisms in different habitats. Adaptation வந்து உடனே நடக்காது. ஸோ அதோடைய சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதோடைய ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் ஆகலைன்னா என்ன ஆகும், செத்து போயிடும். ஸோ ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே அது இல்லைன்னா அதுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்குவோம், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நமக்கு அடாப்ட் ஆகலைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ சாகலாம் மாட்டோம், ரொம்ப வந்து கஷ்டப்படும். அதே மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து
ஒரு 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 சரௌண்டிங்ஸில் இருக்க அந்த சரௌண்டிங்க்கு அது அடாப்ட் ஆகலைன்னா என்ன ஆகும், அந்த லிவிங் ஆர்கானிசம் செத்து போக கூட வாய்ப்பு இருக்குது. 9.3 பாருங்க, a journey through different habitats. சம் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெசர்ட் பற்றி பார்க்க போகிறோம். டெசர்ட்னா என்ன, பாலைவனம் அப்படி தானே. பாலைவனமில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், கேமல் இருக்கும், கேக்டஸ் இருக்கும், பிளான்ஸ் வந்து கேக்டஸ் வந்து இருக்குது. இதான் வந்து முள் செடி, நான் சொன்னால கேக்டஸ் தான், இதுதான் கேக்டஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஏன் வந்து இந்த கேக்டஸ் வந்து டெசர்ட்டில் வளருதுன்னா, டெசர்ட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் இல்லாமலே இந்த பிளான்ஸால் லீவ் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு கேக்டஸில் வந்து டெசர்ட்டில் வந்து க்ரோ ஆகுது. அண்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா கேமல் வந்து ரொம்பவே வந்து அதனுடைய கால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்த கால் வந்து ரொம்பவே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அனிமலாக இருக்கும். ஸோ அந்த கேமல் வந்து டெசர்ட்டில் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிருக்கும். அதனால அது ஈஸியாகவே வந்துட்டு டெசர்ட்டில் வந்து ஈஸியாகவே அது உயிர் வாழும். இதான் வந்து டெசர்ட் பற்றின ஒரு விஷயம். இப்போ ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். Bring a potted cactus and a leafy plant to the classroom. Tie polythene bags to some parts of the 2 plants as was done for activity 4 in chapter 7, where we studied transpiration in plants. Leave the potted plants in the sun and observe after a few hours. What do you see? Do you notice any difference in the amount of water collected in the 2 polythene bags? ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளான்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து நம்மளுடைய கேக்டஸ் பிளான் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 பிளான்ஸையும் என்ன பண்ணுங்க, ஒரு பாலித்தீன் பையில வந்து கட்டி வச்சிருங்க. ஓகேவா? கட்டி வச்சுட்டு ஒரு சன்லைட் படுறக்கூடிய இடத்துல போய் 2யுமே வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, கேக்டஸ் பிளான்ல வந்து கொஞ்சம் தண்ணி தான் மேலே இருக்கும். அதே நார்மல் பிளான்ஸ்ல வந்து அதிகமாகவே அந்த பாலித்தீன்ல வந்து நிறைய ஈரப்பதமாக இருக்கும். ஏன்னா கேக்டஸ் பிளான்ல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் அதை சன்லைட்டில் வைக்கும்போது அதுலேருந்து வெளியே வர வாட்டர் கண்டென்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நார்மல் பிளான்ஸில் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சன்லைட்டில் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே வரும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Desert plants lose very little water through transpiration. The leaves in desert plant are either absent, very small, or they are in form of spins. This helps in reducing loss of water from the leaves through transpiration. The leaf-like structure you see in a cactus is in fact its stem. Photosynthesis in these plants usually carried out by the stem. நம்மளுடைய cactus plantsல வந்து photosynthesis எப்படி carried ஆனா அதனுடைய stems வழியாக தான் carried ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மவுண்டெயின் ரீஜன்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் சொல்லுங்கள். மவுண்டெயின்னாலே எப்படி இருக்கும்னா, மலையில் வந்து ரொம்பவே வந்து வின்டர் சீசனாக இருக்கும். வின்டர்னால் ரொம்ப அப்படியே பனியாக அந்த மாதிரி நல்லா வந்து கோல்டாக இருக்கும். இன் சம் ஏரியா ஸ்னோஃபால் மே டேக் பிளேஸ் இன் வின்டர். சம் ஏரியாஸில் வந்து நிறைய வந்து பனி பொழிவுன்னு சொல்லுவாங்க, ஸ்னோஃபால் அந்த மாதிரி கூட இருக்கும். There is a large variety of plants and animals living in the mountain regions. மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மவுண்டெயினில் வளர்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே வந்து நம்மளோட எப்படி சொல்லலாம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அப்படியே மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கீழே அப்படியே வந்து ரொம்ப ஒய்டாக வரும். ஸோ அது வந்து ஏன் அப்படியே அந்த ஷேப்பில் வந்து இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க வந்து இப்போ ஸ்னோஃபால் வருதுன்னு வைங்களா, அப்படியே டாப் டு பாட்டம் வந்து அது வந்து ஃபுல்லாக வர்றதுக்கு அந்த ஷேப்பில் வந்து அதுவே வளரும். மவுண்டெயின் ரீஜியனில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், அங்கே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு அந்த நேச்சரில் தான் வந்து க்ரோ ஆகிருக்கும். அது வந்து ஒரு கோன் ஷேப், அப்படியே ஒரு கோன் ஷேப்பில் தான் இருக்கும். அதில் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெயின் வாட்டர் வந்து அப்படியே வந்து கீழே அப்படியே வர்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். Animals living in the mountain regions are also adapted to the conditions there. They have thick skin or fur to protect them from cold. For example, yaks have long hair to keep them warm. Snow leopard has thick fur on its body. So வந்து இதான் பாருங்க, leopard இது வந்து yak.
நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பிக்சர்லேயே வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் ஏ பிக்சரில் இருக்கிறது வந்து லெப்பர்ட் அண்ட் பி பிக்சரில் இருக்கிறது வந்து யாக். ஸோ இதோடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்பவே வந்து அதோடைய ஹேர் வந்து ரொம்ப வந்து லாங்காக இருக்கும். அதனால குளிரை வந்து ரொம்ப தாங்கிக்க முடியும். இப்போ நமக்கே வந்து குளிர்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெட்ஷீட் எடுத்து போத்திப்போம். பெட்ஷீட்டில் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸோடைய தோலில் தான் செஞ்சுருப்பாங்க, அதனுடைய ஹேரில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அப்போ வந்து என்ன ஆகுது, நம்மளை வந்து கோல்டுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் அனிமல்ஸோடைய அந்த ஹேர் வந்து அதை வந்து கோல்டுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கிராஸ்லேண்ட். A lion lives in a forest or a grassland and it is a strong animal that can hunt and kill animals like deer. ஸோ கிராஸ்லேண்டில் வந்து 2 அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட பிக்சர்ஸ் பாருங்கள். ஏ வந்து என்ன, லயன், பி வந்து டீர். இப்போ 2 அனிமல்ஸும் இருக்குது. லைன் வந்து டீரை பார்த்தா விடுமா, மானை பார்த்தா விடாது, கடிச்சு சாப்பிட்ரும். மான் என்ன பண்ணும், லைனை பார்த்து பயந்து ஓடும். ஸோ லைனுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னா, அதனுடைய ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, look at the picture of a lion and a deer. How are the eyes placed in the face for these 2 animals? They are in front or on the side of the face. Lion have long claws and their front legs that can be withdrawn inside the toes. Do the features of lion help it in any way to survive? ஸோ லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய லைட் ப்ரௌன் கலர் வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து இப்போ வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா, நம்ம கிராஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அது வந்து மறைஞ்சு அதனுடைய இரையை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரீடேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது பாருங்கள். ஏ டீர் நீட்ஸ் டு நோ அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரீடியேட்டர்ஸ். ப்ரீடியேட்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போது டீரை வந்து எது தாக்க வருது, சாப்பிட வரும் லயன். அப்போ அந்த இடத்துல லயன் தான் வந்து ப்ரீடியேட்டர். ஒரு அனிமலை வந்து சாப்பிட வர அனிமலை தான் வந்து ப்ரீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் டீர் பார்த்தீங்கன்னா அதோடைய காது வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஒரு அனிமல் வந்து அது பக்கத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஓடிடும். ஸோ அந்த பவர் வந்து டீருக்கு இருக்குது. த ஐஸ் ஆன் த சைட் ஆஃப் இட்ஸ் ஹெட் லுக் இன் ஆல் டைரக்ஷன் ஃபார் டேஞ்சர். அதோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஐஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் அதோடைய ஐஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், அது ஆல் டைரக்ஷனில் வந்து அப்படியே நோட்டம் போட்டுகிட்டே இருக்கும். தனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் வர மாதிரி ஒரு சைன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்த டக்குன்னு வந்து ஓடிடும். ஸோ இதுதான் வந்து 2 அனிமல்ஸ் வந்து இப்போ கிராஸ்லேண்ட்ஸில் எடுத்துனா 2 அனிமல்ஸோட தனித்தனி ஃபியூச்சர்ஸ். There are many other features of lion and deer or other animals and plants that help them to survive in the habitat. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே அந்த எப்படி சொல்கிறது, அந்த சரௌண்டிங்ஸில் வாழ்கிறதுக்கு தனித்தனி நிறையவே ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சம் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸுக்கு என்னென்ன சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், ஓஷன், லேக்ஸ், ரிவர். ஃபர்ஸ்ட் வந்து ஓஷன் பற்றி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்தோம் ஃபிஷ் வந்து எப்படி வந்து சீல வந்து அடாப்ட் ஆகுது. ஏன்னா ஃபிஷ்ஷால் வந்து சீல தான் வாழ முடியும். ஏன்னா அதனுடைய கில்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது வந்து என்ன ஆகும், வாட்டரில் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும், ப்ரீத் பண்ணிக்கும். அண்ட் அதோடைய ஃபின்ஸ் அண்ட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அது எந்த இடத்துக்கு வந்து போகணும்னு நினைக்குமோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. There are some sea animals like dolphin and whales. They do not have gills. நீங்கள் டால்ஃபின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து கில்ஸ் எல்லாம் இருக்காது. கில்ஸ் அது என்ன பண்ணுன்னா, அதனால அப்படியே மேலே வந்து தான் ஏரை வந்து ப்ரீத் பண்ணும். ப்ரீத் பண்ணிட்டு என்ன ஆகும்னா உள்ளாடி போயிடும். டால்ஃபினால் ரொம்ப நேரம் வந்து ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகேவா, அண்டர் த வாட்டரில் வந்து டால்ஃபினால் ப்ரீத் பண்ணாமல் ரொம்ப நேரம் இருக்க முடியும். ஸோ அது என்ன ஆகும், உள்ளாடி வந்துட்டு எப்போ வந்து ப்ரீத் பண்ணணுமோ அப்போ என்ன ஆகும், லைட்டாக வெளியே வந்துட்டு அதோடைய ப்ளோ ஹோல்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கும், ப்ரீத் பண்ணிக்கும். They come out to the surface from time to time to breathe in air. Did you ever see this interesting activity of dolphin in television program or films on ocean life? So இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா, டால்ஃபின்ஸோட லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய டிவிலே வந்துட்டு நிறைய வந்து அனிமல் பிளானட், ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சேனல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பாருங்கள் டால்ஃபின்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குது, என்னென்ன பண்ணுது அப்படின்னு லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதோட பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம் எல்லாமே வாட்டருக்கு கீழே இருக்கும். அதனுடைய சின்ன சின்ன அந்த பூவோ அந்த இலையோ மட்டும்தான் வந்து மேலே இருக்கும். ஆனால் அந்த ரூட் எல்லாமே வந்து ஸ்டெம் எல்லாமே வந்து தண்ணிக்கு அடியில் தான் இருக்கும். Some of these plants have their roots fixed in the soil below the water. The terrestrial plants' roots normally play a very important role in the absorption of nutrients and water from the soil. அது டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அதோடைய ரூட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது வந்து அந்த ரூட்டில் தான் நிறையவே வந்து சாயிலேருந்து நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதனுடைய அந்த ஃப்ளாருக்கோ இல்லை அந்த ஃப்ரூட் ஆர் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நியூட்ரியன்ஸ் கொடுக்குறதே அந்த ரூட்டாக தான் இருக்கும். ஆனால் பட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதோடைய ரூட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் இப்போது இந்த குளம் ஒரு ஆறில் வந்து குளிக்க போகிறீங்கன்னா பாருங்கள், அங்கே நிறைய சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அதோட ரூட் அந்த ரூட் பாருங்கள் ரொம்பவே எல்லாம் பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் லைட்டாக வந்து எடுத்துட்டாலும் அப்படியே கையோட வந்துடும். அதில் வந்து எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே வந்து இருக்காது. Some aquatic plants are submerged in water. All parts of such plants are underwater. சில aquatic plants எல்லாமே ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அதோடைய மொத்த பாட்டுமே வந்து தண்ணிக்குள்ளாடி தான் இருக்கும். அதோடைய லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி எல்லாம் இருக்கும். Frog usually live in ponds. Frogs can stay both inside the water as well as move on the land. Frog அந்த தவளை பார்த்துருக்கீங்களா, தவளை வந்து நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வந்து வாழும். அதனால அதுக்கு வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது 2 ஹேபிடேட் இருக்குது. அதனால டெரஸ்ட்ரியல்லையும் வாழ முடியும் அஸ் வெல் அஸ் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ்லேயும் அதனால வாழ முடியும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா, அதோடைய கால் வந்து ரொம்பவே வந்து பேக் லெக் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால அது ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணி போகும். அண்ட் அந்த லெக்னால அதனால வாட்டரில் கூட ஸ்விம் பண்ணி போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். We went on a journey through different habitat and discussed many plants and animals in activity 1. We listed object, plants and animals found in different surroundings. Suppose we stop a while and think which examples in our list are living. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஸோ எது தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படி தானே, லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம், உயிர் உள்ளவை உயிர் அற்றவைன்னு 2 விதமானது இருக்குது. ஸோ எதெல்லாமே உயிர் உள்ளது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் திங்க் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஏ ஃபாரஸ்ட். ட்ரீஸ் வந்து உயிர் இருக்கா இல்லையா, இருக்குது. அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம். அனிமல்ஸ் லிவிங் ஆர்கானிசம், பேர்ட்ஸ், ஸ்னேக், இன்செக்ட் இதெல்லாமே வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம். ராக்ஸுக்கு வந்து லிவிங் ஆர்கானிசமாக இல்லை, அது வந்து நான் லிவிங் ஆர்கானிசம். வாட்டர் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம். ஏர் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம். டெட் அனிமல்ஸ் நான் லிவிங் ஆர்கானிசம். மஷ்ரூம் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது, நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. அப்போ வந்துட்டு 2 different kinds of organisms வந்து இருக்குது நம்மளுடைய சரௌண்டிங்ஸில். 2 different kinds of living organism இருக்குது. 2 different kinds of organisms இருக்குது. Think of objects that can we see around you at this moment and group them as living and organ. இப்போ வந்து நீங்கள் உங்களை சுற்றி வந்து பாருங்கள் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து செப்பரேட் பண்ணுங்கள். எது அதில் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் எது வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்னு செப்பரேட் பண்ணுங்கள். பகேலி வந்து ஒரு ரைம்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க ஃப்ரம் எ கம்ப்ளீட் நான்சென்ஸ் ரிட்டன் பை எட்வர்ட் லீர். ஒருத்தர் வந்து எழுதின வந்து ஒரு ஜோக்கான ஒரு ரைம்ஸை வந்து படிக்கிறாங்க. ஸோ வந்து அது ரொம்பவே காமெடியாக இருக்கும் சொல்கிறாங்க. பகேலி அண்ட் போஜ்கோ ஃபவுண்ட் த போயம் வெரி ஃபன்னி. அந்த போயம் வந்து ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே நோ தட் சேர் ஆர் டேபிள் இஸ் நாட் அலைவ் அண்ட் இட் கேனாட் டாக் ஆர் வாட். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு, ஒரு ரைம்ஸ். அதில் வந்து சேரும் டேபிளும் பேசுது, அந்த மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு ரைம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. நார்மலாக சேர் அண்ட் டேபிள் பேசாது. ஸோ பகேலி அண்ட் போஜ்கோ வந்து அது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சேர் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, ஸ்டோன், காயின், இதில் எல்லாமே வந்துட்டு உயிர் கிடையாது அதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்ஸில் தான் சேரும். அதே இது டாக்ஸ், கேட் எல்லாம் எடுத்து பாருங்கள், அது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம், அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது. ஸோ உயிர் உள்ளவை அதெல்லாம். ஸோ நம்மளுடைய சரௌண்டிங்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கும், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கும். யூ ஆர் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் எ லிவிங் பீங். ஸோ நம்மளே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் லிவிங் பீங் அப்படி தானே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்,
நம்ம வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், பேசுவோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். we are a living being. what characteristic do you have which make you different from a non living thing? நான் லிவிங் திங்கை விட நமக்கு வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது? இப்போ நான் லிவிங், இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை வந்து நீங்களாக எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிற வரைக்கும் அது வந்து மூவ் ஆகாது. பட் நம்ம அப்படி இல்லை, நம்மளை வந்து இன்னொருத்தவங்க மூவ் பண்ணணுமா நம்மளே வந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகலாம். ஸோ அதுவே வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் தான். லிஸ்ட் a few of these characteristics in this notebook. இந்த மாதிரி நீங்களும் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லிவிங் திங்க்கும் ஒரு நான் லிவிங் திங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நோட் பண்ணுங்க. லுக் அவுட் யுவர் லிஸ்ட் அண்ட் மார்க் தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் யூ ஹவ் லிஸ்டட் விச் மே ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரியே அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்க்கும் இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கானு நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், டூ ஆல் ஆர்கானிசம் நீட் ஃபுட்? எல்லா ஆர்கானிசமுக்கும் ஃபுட்டு வந்து தேவைப்படுமா? ஆமாம், எல்லா ஆர்கானிசம், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட லிவிங் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிட்டா தான் நம்மளால் ஏதாச்சும் நடக்க முடியும், ஏதாச்சும் செய்ய முடியும். நமக்கு ஃபுட்டில் தான் நமக்கு நியூட்ரியன் வந்து கிடைக்குது. அதே தான் அனிமல்ஸும் அப்படி தான். அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க தான் செய்கிறோம். அப்போ தான் அனிமல்ஸ்னாலையும் அதனுடைய வேலையை வந்து செய்ய முடியும். பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கு உரம் எல்லாம் போடுறோம். அது வந்து அந்த பிளான்டோட நியூட்ரியன்ஸ், பிளான்ட் வந்து அதுலேருந்து தான் நியூட்ரியன்ஸ் எடுத்து தன்னை வந்து க்ரோ பண்ணும். வாட்டர் நம்ம கொடுப்போம் அண்ட் சன்லைட், அதெல்லாமே தான் ஃபுட்டோட பிளான்டோட ஃபுட்டு. ஸோ வந்து ஃபுட் கிவ்ஸ் ஆர்கானிசம்ஸ் த எனர்ஜி நீடட் தம் ஃபார் தம் டு க்ரோ. ஆர்கானிசம் ஆல்சோ நீட் எனர்ஜி ஃபார் அதர் லைஃப் ப்ராசஸ் தட் கோ ஆன் இன்சைட் தம். நெக்ஸ்ட் வந்து டூ ஆல் ஆர்கானிசம் ஷோ க்ரோத்? எல்லா ஆர்கானிசமும் க்ரோ ஆகுமா? இப்போ நம்ம எடுத்துப்போம், நம்ம வந்து இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பிறக்கும் போதே என்ன சைஸில் இருந்தீங்க, அப்புறம் இப்போ உங்கள் ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஏஜ் 1ல் வந்து நீங்கள் என்ன சைஸில் இருந்தீங்க, ஏஜ் 10ல் வந்து என்ன சைஸில் இருந்தீங்க, அண்ட் ஏஜ் 20ல் என்ன சைஸில் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து எல்லாருமே ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு பிளான்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒரு சீடு எடுத்துக்கோங்க. அந்த சீடு வந்து என்னாகும், நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது அப்படியே லைட்டாக வந்து முளைக்கும், ஜெர்மினேட் ஆகும். அப்படி இன்னொரு 15 டேஸ் பார்க்கும்போது லைட்டாக ஒரே ஒரு இலை வந்திருக்கும். இன்னும் ஒரு 15 டேஸ் பார்க்கும்போது ஒரு 2-3 இலை வந்திருக்கும். ஸோ பிளான்ட்ஸும் க்ரோ ஆகும். அதே மாதிரி அனிமல்ஸ், இப்போது நீங்கள் ஒரு நாய்க்குட்டி எடுக்கிறீங்க வளர்க்குறதுக்காக. ஃபஸ்ட்டு அந்த நாய் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு பாருங்கள் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும். அண்ட் இன்னொரு 2 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்துருக்கும். ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோத் ஆகும். Plants also grow. Look around you and see a few plants of a particular type. Some are very small and young, some are bigger. They may be all in different stage of growth. Look at the plants after a few days and weeks. You may find that some of them have grown in size. Growth seems to be common to all living things. Do you think non-living things show growth? ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகும். அப்போ நான் லிவிங் திங்ஸ் வந்து க்ரோ ஆகுமா? டேபிள் வந்து இப்போது நீங்கள் ஒரு டேபிள் வந்து வாங்குறீங்க. அந்த டேபிள் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காது, அதே சைஸில் தான் இருக்கும். இப்படி தானே? அதே மாதிரி ஒரு சேர் வாங்குறீங்க, 1 இயர் கழிச்சு அந்த சேர் வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து க்ரோத் வந்து கிடையாது. டூ ஆல் ஆர்கானிசம் ரெஸ்பர்? எல்லா ஆர்கானிசமே வந்து ரெஸ்பர் பண்ணால் ப்ரீத் வந்து அதில் ஒரு பார்ட். ப்ரீத் பண்ணுமா? இப்போ நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுவோமா? பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி? நம்மளுடைய நோஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நோஸ் தானே ப்ரீத் பண்ணுது. ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ்கேல் பண்ணுவோம். அதே இது பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து அவுட் பண்ணும். அப்படி தானே? அதே மாதிரி தான் அனிமல்ஸும் ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணும். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து ரெஸ்பிரேட் பண்ணும். ப்ரீத்திங் இஸ் எ பார்ட் ஆஃப் ப்ராசஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ப்ரீத்திங் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு பார்ட். அதே மாதிரி எல்லா அனிமல்ஸுமே லைக் கவ், பஃபலோ, டாக் எல்லாமே வந்து சிமிலர் டு ஹியூமன் தான். ஸோ அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஈவன் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரெஸ்பேர் பண்ணும்.
Respiration is necessary for all living organisms. It is through respiration that the body finally obtain energy from the food it takes. ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் நம்ம சாப்பிட்ட ஃபுட்லேயும் வந்துட்டு எனர்ஜி எல்லாமே மொத்தமாக சேர்ந்தால் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. நம்ம எல்லாமே சாப்பிட்றோம், நம்மளால வந்துட்டு மூச்சே விட முடியல. அப்போ நம்மளால நார்மலாக இருக்க முடியுமா? நம்ம ப்ரீத் பண்ண முடியலன்னா நம்மளால நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு ப்ரீத்திங் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சம் அனிமல்ஸ் மே ஹவ் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எத்துவம் ப்ரீத் த்ரூ தேர் ஸ்கின். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குது. எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து நோஸ் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வந்து எர்த்துவம் மண்புழு பார்த்துருக்கீங்களா? மண்ணில் இருக்கும். ஸோ அந்த மண்புழு வந்து எப்படி வந்து ப்ரீத் பண்ணுதுன்னா அதனுடைய ஸ்கின் மூலமாக தான். ஃபிஷ் பார்த்துருக்கீங்க, ஃபிஷ்ஷுக்கு வந்து மூக்கெல்லாம் இருக்கா? இல்லை, அதுக்கு வந்து கில்ஸ் தான் இருக்குது. கில்ஸ்ன்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பக்கத்தில் வந்து செபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செபுல் வழியாக தான் என்னாகும் ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ப்ரீத் பண்ணுறதுக்கே. அதே மாதிரி தான் plants. Do plants also respire? Exchange of gases in plants mainly take place through leaves. The leaves take in air through tiny pores in them and use the oxygen. They give out carbon dioxide to the air. ஸோ லீவ்ஸ் வந்து எப்படி ப்ரீத் பண்ணணும், அதனுடைய சின்ன சின்ன துளைகள் மாதிரி இருக்கும். அதனுடைய அந்த லீவ்ஸில் இருக்க துளைகள் வழியாக தான் அந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ இந்த ரெஸ்பிரேஷனுக்கு வந்து இப்போ ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு வளர்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை? சன்லைட் தேவை, வாட்டர் தேவை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளான்ட் வந்து வளர்றதுக்கு தேவை. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அது வந்து வளர்றதுக்கு. The amount of oxygen released in the process of food preparation by plants is much more than the oxygen they use in respiration. Respiration in plant take place day and night. ஸோ பிளான்ட்ஸில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து டே அண்ட் நைட் ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம வந்துட்டு காலையில் மட்டும்தான் ப்ரீத் பண்ணுறோம், நைட்டு ப்ரீத் பண்ண மாட்டோமா? அப்படிலாம் இல்லை. அப்படி தான் 24 hours வந்து நம்ம வந்து ப்ரீத் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ் 24 hours வந்து அது ப்ரீத் பண்ணிகிட்டே தான் இருக்கும். Do all organisms respond to stimuli? How do you respond if you suddenly step on a sharp object like a thorn while walking barefoot? இப்போ நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு முள்ளில் வந்து உங்கள் கால் வந்து குத்திடுச்சு. என்ன பண்ணுவீங்க? சடனாக கால் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். ஸோ சடனாக வந்து நம்ம வந்து அது நம்மளாக பண்ண மாட்டோம், அது வந்து தூண்டப்படுவோம், வலிக்குது, அதனால நம்ம காலை வந்து டப்புன்னு எடுத்துவோம். அதே மாதிரி தான் யூ சடன்லி மூவ் ஃப்ரம் எ டார்க் பிளேஸ் இன்டு பிரைட் லைட். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு, பவர் வந்து நைட்டு வந்து பவர் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 hours கரண்டே இல்லை. ஒரு 5 hours கழிச்சு டக்குன்னு கரண்ட் வருது. உங்களால் டேரெக்டாக அந்த லைட்டை பார்க்க முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரம் கண் வந்து என்ன ஆகும், அப்படியே கூசிக்கிட்டே இருக்கும். அந்த 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 இடத்துக்கு நம்ம அந்த லைட்டுக்கு அடாப்ட் ஆகாது நம்ம கண். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி அந்த லைட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஏன் நமக்கு இப்போ நீங்கள் டக்குன்னு ஏன் உங்களால் அதை பார்க்க முடியல? ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி நம்மளுடைய கண்ணோட. யுவர் ஃபேவரேட் ஃபுட், பிரைட் லைட் அண்ட் த்ரோன். இப்போ ஒரு ஃபேவரேட் ஃபுட் பார்க்குறீங்க, டக்குன்னு உங்களுக்கு அதை என்ன பண்ணி, இப்போ உங்கள் ஃபேவரேட் ஃபுட்டை நீங்கள் நினச்சி பாருங்கள், உடனே உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஒரு தூண்டுதல் வருதா? நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஒரு தூண்டுதல் வந்து வரும். ஓகேவா? ஆல் ஆஃப் us respond immediately to such changes in our surroundings that make us to respond to them are called stimuli. நம்மளுடைய நம்மளை சுற்றி நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் வந்து என்ன ஸ்டிமுலி அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேர்டு இருக்குது, அந்த பேர்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பறவைக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு போட்டுறீங்க. அப்போ என்ன உடனே அந்த பறவை ஓடி வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்கு ஓடி வரும், அப்படி தானே? அதே இது ஒயில்டு அனிமல்ஸ், காட்டு விலங்குகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் லைட்டை வந்து அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது ஓடும். ஸோ அதனால அந்த லைட்டை வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ அது வந்து அதனுடைய வந்து தூண்டுதல், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அது வந்து லைட்டை வந்து அதனால பார்க்க முடியாது. Similarly, cockroach begin to move to their hiding place if the light in a kitchen is switched on at night. நம்ம வந்து கிச்சனில் வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காக்ரோச் பார்த்துருப்பீங்க. ஸோ காக்ரோச் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டை போட்டோன்னே ஓடும், அப்படியே குடுன்னு ஓடி அதனுடைய பிளேஸ் வந்து ஏதாச்சும் சின்ன ஹோலுக்குள்ளாடி போய் அடைஞ்சிரும். ஏன்னா அதனாலேயே வந்து லைட்டை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. Do plants also respond to stimuli?
Flowers of some plants bloom only at night. In some plants flowers close after sunset. நீங்கள் சில பிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் சூரியன் எப்போ வருமோ அப்போ தான் அது வந்து லைட் நம்ம சூரியகாந்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து இருக்கிற திசையில் தான் அப்படியே அந்த ஃப்ளவர் வந்து மலரும். ஸோ இன்னொரு எடுத்துக்கிட்டிங்கன்னா டச் மீ நாட்னு ஒரு பிளான். நீங்கள் அந்த தொட்டால் சிவிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக தெரில, தொட்டால் சிவிங்கின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் லைட்டாக போய் தொட்டிங்கன்னு வைங்க, அது அப்படியே வந்து சுருங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து அப்போ பிளான்ஸும் வந்து ஸ்டிமுலிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆக்டிவிட்டி 4 பாருங்க. Place a potted plant in a room a little away from a window through which sunlight enters sometime during the day. Continue watering the plant for a few days. Does the plant grow upright like plants out in the open? Note the direction in which it bends. It is not growing upstraight. Do you think this may be in response to some stimulus or living things respond to the changes around them? ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிளான்ட்டை வந்து ஒரு ரூம்குள்ளே சன்லைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து வைங்க. ஸோ அந்த பிளான்ட் வந்து பாருங்கள் க்ரோ ஆகும்போது எங்கே வந்து சன் இருக்கோ அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து வளராது அந்த பிளான்ட்டு. ஸோ எங்கே வந்து சன்லைட் இருக்கோ அந்த இடத்துக்கு அப்படியே அந்த பிளான்ட் வந்து அப்படியே வந்து அந்த டைரெக்ஷனில் வளர ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அந்த சன்லைட்டோட தூண்டுதல்னால அது என்ன ஆகும், அந்த பிளான்ட் வந்து அப்படியே பெண்ட் ஆகி சன்லைட் எங்கே தெரியுதோ அந்த இடத்துக்கு வந்து பெண்ட் ஆகி அந்த டைரெக்ஷனில் வளரும். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரூமில் வந்து சன்லைட் படாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும். லிவிங் ஆர்கானிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் ஃபுட். எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுட்டு வந்து நம்மளுடைய பாடியில் வந்து எடுத்துடும். எப்பவும் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டே இருக்க முடியுமா? நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடெலாம் நம்ம வந்து நம்மளுடைய பாடியிலேருந்து வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் அதாவது தான் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேஸ்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் வந்து அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பிளான்ட்ஸ் வந்து அப்போ எக்ஸ்க்ரீட் பண்ணுமா? ஹியூமன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம்? நம்ம யூரின்னால வந்து நம்ம யூரின் எல்லாமே வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணணும்னா பிளான்ட்ஸும் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும், அனிமல்ஸும் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ பிளான்ட்ஸ் நம்ம அனிமல்ஸ் அண்டு ஹியூமன்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது பிளான்ட்ஸோட எக்ஸ்க்ரீஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எப்படி வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணால் some plant find it possible to store the waste product within their parts in a way they do not harm the part as whole. Some plant remove waste product as secretion. ஸோ சில பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அதனுடைய பார்ட்ஸ் வழியாகவே வந்து என்ன பண்ணும், அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். அண்ட் சம் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா செக்ரீஷன் மூலமாக அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். எக்ஸ்க்ரீஷன் இஸ் another characteristics common to all organisms. Do all organism reproduce their own kind? எல்லா ஆர்கானிசமும் வந்து தானாக வந்துட்டு தன்னுடைய ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுமா? இப்போ வந்துட்டு ஒரு பேர்டு எடுத்துக்கோங்க. அந்த பேர்டு வந்து என்ன பண்ணும், முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து தான் இன்னொரு பீஜான் வந்து வரும், அப்படி தானே? ஸோ எல்லா ஆர்கானிசமே வந்து அதனுடைய ஓன் கைண்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். லைக் நம்மளுடைய அனிமல்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அனிமல்ஸ் வந்து இப்போ ஒரு ஆடு வந்து குட்டி போட்டால் என்ன வரும், ஆட்டுக்குட்டி வரும். ஸோ ஆடு வந்து ஆட்டுக்குட்டியை வந்து போடுது. ஸோ அனிமல்ஸும் அதனுடைய ஓன் கைண்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். லைக் வந்து பிளான்ஸ் வந்து இப்போ ஒரு சீடு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அந்த சீடில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து முளைக்க ஸ்டார்ட் பண்ணி அது அந்த என்ன சீடோ அந்த சீடோட பிளான்ட் தானே உங்களுக்கு வளரும். ஸோ பிளான்ஸும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து ஆக்டிவிட்டி 5 பாருங்க. Take a cutting from a rose or a meganthi plant, fix it in a soil and water it regularly. What do you observe after a few days? It may not be easy to grow plants from cuttings. Do not be disappointed if your cutting does not grow. Talk to your gardener if possible on the care given to cuttings to make them grow into plants. ஸோ ஒரு ரோஜா செடி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு நல்லா வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து புதைச்சி வச்சு நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் அது வளருதா வளரலையா அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம்
பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வந்து கட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லாவே வளரும் ரோஜா செடி வந்துட்டு. நீங்கள் சும்மாவே அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வளர்ந்துட்டு என்ன ஆகும்னா மறுபடியும் கருகி போயிடும். ஸோ அதை வந்து கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும், அந்த பிளான் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி 5. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரோஜா செடியை வந்து எடுத்துக்கோங்க பேரண்ட் ஹெல்ப்போட. அதை வந்து என்ன பண்ணுங்கள், சாயிலில் வந்து நல்லா புதைச்சி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து பாருங்கள். கொஞ்சம் க்ரோ ஆகும்போதே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அந்த ரோஜா செடி நல்லாவே வளரும். டு ஆல் ஆர்கானிசம்ஸ் மூவ்? எல்லா ஆர்கானிசமே மூவ் ஆகுமா? இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கோ, நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். அனிமல்ஸ் மூவ் ஆகுமா? ஆமாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகும். பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகுமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு? ஆகாது, அப்படி தானே? பிளான்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு செடியை நடுறீங்க, அந்த செடி நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது இன்னொரு இடத்துல போய் இருக்குமா? இல்லை, அதே இடத்துல தான் இருக்கும். ஈவன் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் அதில் நீங்கள் யூஸ் ஊற்றுற வாட்டரெல்லாம் மேபி இன்னொரு இடத்துக்கு ஓடலாம் தவிர அந்த பிளான்ட் வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது. ஸோ ஆல்சோ சம் நான் லிவிங் திங் மூவிங் அஃப்கோர்ஸ். இப்போ வந்து ஓகே, லிவிங் திங்ஸ் மூவ் ஆகும், அப்போ நான் லிவிங் திங்ஸ் மூவ் ஆகுமா? ஆகாது. அப்போ வந்துட்டு ஆகாதா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, பஸ் எடுத்துக்கோங்க, மேகம், இதெல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ் தான். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுதுல்ல. அப்போ அது வந்துட்டு ஆர்கானிசம் வந்து மூவ் ஆகுது, நான் லிவிங் திங்ஸுமே வந்து மூவ் ஆகுது. இஸ் தேர் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் தீஸ் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் த மூமெண்ட்ஸ் ஆஃப் லிவிங் பீங்ஸ்? ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நம்ம வந்து மூவ் ஆகிறதுக்கும் ஒரு கார் வந்து மூவ் ஆகிறதுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நம்ம மூவ் ஆகுறது நம்மளுடைய எனர்ஜியை வச்சு நம்ம மூவ் ஆகுறோம். பட் கார் வந்து எப்படி மூவ் ஆகுது? சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம அதில் கொடுக்கணும். நார்மலாக வந்துட்டு ஒரு கார் வந்து மூவ் ஆகாதுல்ல. மேபி அது ஒரு பேட்டரி காரானா அதில் ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ அந்த பேட்டரினால அது மூவ் ஆகும், சம் ஃபோர்ஸ்னால அது மூவ் ஆகும். ஸோ நார்மலாக நம்மளுடைய லிவிங், நம்மளுடைய ஆர்கானிசம்ஸ் உள்ளே இருக்க எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ஒரு லிவிங், நமக்குள்ளே நிறைய டிஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு நான் லிவிங் திங்ஸில் வந்து அந்த டிஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. There is such a variety of living organisms, but all of them show some common characteristics as we have discussed. Yet another common characteristic is that living beings die because organisms die. நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து டெத் வந்து நேச்சர். ஏன்னா நமக்குள்ளே இருக்க ஆர்கானிசம்ஸ் வந்து டை ஆகும்போது லிவிங் திங்ஸ் வந்து டை ஆகும். அதே மாதிரி தான் அனிமல்ஸ்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு டை ஆகும்போது அனிமல்ஸும் இறந்து போயிடும். Particular type of organism can survive over thousands of years only if they reproduce their own kind. One single organism may die without ever reproducing, but the type of organism can exist only if there is reproduction. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் வந்து டை ஆகுது. ஸோ இன்னொரு இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் வந்து டை ஆகுனா அந்த ஆர்கானிசம் அதோட வந்துட்டு அழிஞ்சு போயிடும். ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்கிறனால என்ன ஆகும், ஸோ அது அந்த ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. We see that all living things seems to have common characteristics. எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்குமே வந்து காமன் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா ஃபுட்டு. எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்குமே வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம் வந்து ரெஸ்பர் பண்ணணும், ப்ரீத் பண்ணணும், அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிம்லே, ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம், மூமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து ஒரு காமன் கேரக்டர்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக். டூ யூ ஃபைண்ட் சம் நான் லிவிங் திங்ஸ் தட் ஷோ ஆல்சோ ஷோ சம் ஆஃப் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஸோ பைக், கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மூவ் ஆகும். ஸோ அது வந்து இந்த லிவிங் திங்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது. இதெல்லாம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். த மூன் மூவ்ஸ் இன் அ ஸ்கை, த கிளவுட் க்ரோஸ் இன் ஐஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். கேன் சச் திங்ஸ் பி கால்டு லிவிங்? மூன் வந்து ஸ்கையில் வந்து மூவ் ஆகுது, ஸோ அதனால் வந்து அது ஒரு லிவிங் திங்கா? இல்லை, அப்படி தானே? ஒரு லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும்? ஸோ லிவிங் திங்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையவே வந்துட்டு டிஷ்யூஸ், நிறைய வந்து பெஸ்ட்டாக இன்னும் சொல்லலாம்னா ஒரு திங் வந்து எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் நடக்குதுன்னா, இப்போ வந்து ஹியூமன்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுங்கள்?
அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ் தான், எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்குது. பட் நான் லிவிங் திங்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு மூன் வந்து ஸ்கையில் வந்து மூவ் ஆகுது, ஸோ அது லிவிங் திங்ஸ்ன்னு கேட்டால் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். மூன் வந்து ஸ்கையில் வந்து மூவ் ஆகுறதும் ஜஸ்ட் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனால வந்து அது வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் a bit little better, let us look at a specific example. Consider any seed, say mo. Is it living? மூங் சீட் வந்து லிவிங்கா? ஸோ இல்லை, அதை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் ஊற்றி அதை வந்து நீங்கள் தனியாக எடுக்கும்போது அது முளைக்கும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா அது ஒரு லிவிங் திங்காக வந்து மாறும். அது வரைக்கும் நீங்கள் அந்த சீடை மட்டும் தனியாக வைக்கும்போது அது ஒரு லிவிங் திங் கிடையாது. வாட் தென் இஸ் லைஃப்? அப்போ லைஃப்னா என்ன? உங்களுடைய ஒரு ஒரு கோணி பை எடுத்துக்கோங்க, ஒரு சாக்கு பை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கோதுமை வந்து ஃபுல்லாக வந்து நரைச்சி வச்சுட்டு உங்களுடைய கையை வந்து அந்த சாக்குக்குள்ளே நீங்கள் விடுங்க. அந்த வீட் இருக்க சாக்குக்குள்ளே விடு பாருங்கள். உங்களுடைய கை வந்து ரொம்பவே வந்து வார்மாக இருக்கும் உள்ள. ஏன்னா வந்துட்டு ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அந்த சாக்கில் வந்து ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. The seed respire and in that process gives out some heat. We see that respiration is a process that takes place in seed even when some of other life process may not be very active. It may not be very easy to answer our question. What then is life? So ஒரு லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங்க்கு இன்னும் எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? லைஃப்னா என்ன? இப்போ நான் லிவிங் திங்ஸுக்கு லைஃபே இல்லையா, லிவிங் திங்ஸ் மட்டும்தான் லைஃபே இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியாது. However, looking at all the diversity of living beings around us, we can conclude that life is beautiful. ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லா லிவிங் திங்ஸையும் நம்ம பார்க்கும்போது லைஃப் வந்து ரொம்பவே அழகானதாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சாப்டர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. வாட் இஸ் எ ஹேபிடேட்? ஹேபிடேட்னா என்ன? ஹேபிடேட்னா அப்போ என்ன? லிவிங் ஆர்கானிசம் வந்து எங்கே வந்து வாழுதோ அதுதான் வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை தான் வந்து ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. ஹேபிட் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் அ நேச்சுரல் அது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் வேர் த ஆர்கானிசம் லீவ். எங்கே வந்து ஆர்கானிசம் லீவ் ஆகுதோ அந்த என்விரான்மெண்ட்டை தான் வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து என்ன இருக்கும், லைன் வந்து வாழும். ஸோ லைனோட ஹேபிடேட் வந்து என்னது, ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறது தான் அதோடைய ஹேபிட். So the forest is a habitat of the lion. Lionோட habitat வந்து forest. Second question பாருங்க. How are cactus adapted to survive in desert? Cactus வந்து அந்த முள்செடி ஏன் வந்துட்டு டெசர்ட்ல வந்து அடாப்ட் ஆகுது? ஏன்னா வந்து கேக்டஸில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் தான் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். டெசர்ட்டில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ கேக்டஸ் மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி வந்து அதிகம் தேவையில்லை, அது வளர்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி நால டெசர்ட்டில் வந்து என்னது, கேக்டஸ் வந்து அதிகமாகவே வளரும். தேர்ட் ஒன் பாருங்க, ஃபில் அப் த பிளாங்க்ஸ். பாருங்க, the presence of specific features which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. ஸோ ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் வந்து ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்டில் வளருதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி பாருங்க, த ஹேபிடேட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் லீவ் ஆன் த லேண்ட் ஆர் கால்ட் டேஸ் ஹேபிடேட். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து லேண்டில் வந்து லீவ் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வாட்டரில் வாழ்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அக்வாட்டிக் ஹேபிடேட். அப்போ C1ஓட ஆன்சர் வந்து என்னது, அக்வாட்டிக். டி பாருங்க, சாயில், வாட்டர் அண்ட் ஏர் ஆர் டேஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஹேபிடேட். சாயில், வாட்டர் அண்ட் ஏர் இதெல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ். அண்ட் ஸோ இதெல்லாம் எந்த ஹேபிடேட்டில் போயிடும், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து போயிடும். சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங் தட் மேக் அஸ் ரெஸ்பாண்ட் டு தம் ஆர் கால்ட் ஸ்டிமுலே. நம்ம வந்து நம்மளுடைய சேஞ்சஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அது என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலே அப்படின்னு சொல்லுவோம், தூண்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த திங்ஸ் இன் த ஃபாலோயிங் லிஸ்ட் இஸ் நான் லிவிங்? மஷ்ரூம், ஸ்விம்மிங் மிஷின், ரேடியோ, போட், வாட்டர், ஹைசின், எர்த்வார்ம். ஸோ இதில் எதெல்லாமே வந்துட்டு நான் லிவிங்? பிளாக், ஸ்விம்மிங் மிஷின், தையல் மிஷினுக்கு வந்து உயிர் இருக்கா, இல்லை. ரேடியோ வந்து நான் லிவிங். அண்ட் போட். ஸோ இது நாலுமே வந்துட்டு நான் லிவிங் திங்ஸ். இதெல்லாமே வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து மேன்மேட், மேனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு எல்லாமே உயிர் கிடையாது. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, கிவ் an example of a non-living thing which shows any two characteristics of living things.
ரெண்டு நான் லிவிங் திங்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிதானே, நமக்கு வந்து நிறையவே மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது லிவிங் ஆர்கானிசம் வந்து டிபெண்ட் பண்ணி. லைக் வந்துட்டு பட் நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ரிவர், கிளவுடு, கார், டேபிள், இதெல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ரிவர் வந்து அது என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது அப்படிதானே, ரிவர் வந்து ஓடிட்டே இருக்கு. ஸோ அது வந்து மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். சம்டைம்ஸ் டூரிங் சம்மர் சீசன் சம் ரிவர்ஸ் வந்து ட்ரை அவுட் ஆயிரும். இட் கேன் பி கம்பேர்ட் வித் டெத். ஸோ வந்து சில சம்மர் சீசன் அப்போ வந்து ரிவர் வந்து ரொம்பவே காஞ்சி போயிடும். அப்போ அது வந்து நம்ம டெத்துக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு லிவிங் திங்ஸுக்கு ஒரு நான் லிவிங் திங்ஸை வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து யோசிங்க. Which of the non-living things listed below were once part of living thing? Butter, leather, soil, wool, electric bulb, cooking oil, salt, apple, rubber. ஸோ இதிலெல்லாம் எது வந்துட்டு கீழே வந்து நிறைய நான் லிவிங் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த பிலோ வேர் ஒன்ஸ் பார்ட் ஆஃப் லிவிங் திங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பட்டர் வந்து எதுலேருந்து வருது, மில்க்லேருந்து வருது. பட் மில்க் வந்து எங்கேருந்து வருது, அனிமல்ஸ்லேருந்து. ஸோ ஒன்ஸ் வந்து அது ஒரு லிவிங் திங்லேருந்து தான் வந்திருக்கு அந்த பட்டர். ஸோ பட்டர் வந்து சொல்லிக்கலாம். லெதர் வந்து அனிமலோடைய தோல்லேருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஊலும் அப்படிதான், அனிமல்ஸ்கிட்டே தான் கிடைக்கும். ஸோ ஊல் வந்து எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து எதுலேருந்து கிடைக்கும், நமக்கு சீட்லேருந்து கிடைக்குது. ஸோ சீட் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். அப்போ அது ஒரு லிவிங்காக இருந்துச்சுட்டு ஒரு நான் லிவிங் திங்காக மாறி இருக்கு. ஆப்பிளும் வந்து நம்மளுடைய ட்ரீலேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஒரு லிவிங் திங்காக இருந்து நான் லிவிங் திங்காக மாறுறது. லிஸ்ட் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ ஒரு லிவிங் நம்மளே எடுத்துக்கோம். நம்ம தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிவிங் திங். நமக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது? நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுவோம், அப்படி தானே, ப்ரீத் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ், நம்ம சுற்றி நடக்கிற சேஞ்சஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணுவோம், ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அண்ட் டெத் கூட நமக்கு நடக்கும். ஸோ இதெல்லாமே லிவிங் திங்ஸோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். 8. Explain why speed is important for survival in grassland for animals that live there. ஸோ கிராஸ்லேண்டில் வர அனிமல்ஸ்க்கு எல்லாமே ஏன் வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டீரே பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம டீர் எடுத்துக்கலாம். டீர் ஏன் வந்து லைனை பார்த்து ஓடணும்? ஏன்னா லைன் வந்து டீரை வந்து சாப்பிட்றோம். ஸோ அது வந்து ஸ்பீடாக இருக்கணும். அது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, அது லைன் வந்து வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், டீர் வந்து ஓடணும் அந்த இடத்த விட்டு ஸ்பீடாக. ஸோ அதுக்கு வந்து ஸ்பீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிராஸ்லேண்டில் வாழ்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ரேபிட், கோட், பஃபலோ, கவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பீடாக ஓடும். ஏன்னா அதோடைய ப்ரீடேட்டர்ஸ்லேருந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஸ்பீடாக ஓடும். ஸோ ஸ்பீட் வந்து கிராஸ்லேண்ட் அனிமல்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு எல்லா எக்ஸசைஸுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.